ஓகே. ஸோ எல்லாருக்கும் சண்டே வந்து ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ். ஸோ அத பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ எப்படி ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ நார்மலாவே எல்லாருக்குமே ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆ ஓகே. ஸோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணலாம்? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஷிஃப்ட் தான் இருக்கு. ஸோ நார்மலைசேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஸோ நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலான பாயிண்ட் என்னன்னா, கண்டிப்பா வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும்? ஸோ மினிமம் கட் ஆஃப் எடுத்தா போதுமா? அப்படின்லாம் ஸோ கண்டிப்பா ஆர்ஆர்பில நினைக்கவே கூடாது. ஏன்னா ஆர்ஆர்பில வந்து உங்களுக்கு கட் ஆஃப் விட நிறைய மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து மினிமம் கட் ஆஃப் இவ்வளோ இருக்கணும். ஸோ கட் ஆஃப்க்காக வந்து எக்ஸாம் எழுதாதீங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து டார்கெட்ஸ் வந்து வைப்போம். ஸோ ஒரு சிலர் வந்து டார்கெட்ஸ் வச்சு இவ்வளோ கொஸ்டின்ஸ் போடுவோம் அப்படின்னு டார்கெட்ஸ் வைப்போம். பட் டார்கெட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பாசிட்டிவா வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்டில 30 போடுவேன் அப்படின்னு வைக்கிறது வந்து ஓகே. அது ஓவரா தான் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்டில 12 போட்டா போதும், 13 போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமமா வச்சுப்போம். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிப்போம். ஸோ 12, 13 அங்க நார்மலாவே போட முடிஞ்சிருக்கும். எல்லாருமே போட்டிருப்பாங்க. பட் அந்த எக்ஸாம்ல நீங்க புஷ் பண்ணீங்கன்னா 20யுமே போட்டிருக்கலாம். பட் அப்ப என்ன பண்ணுவோம், அந்த ட்ராப்புக்கு அந்த பாயிண்ட்க்கு நம்ம லிமிட் ஆயிப்போம். ஸோ லிமிட் செட் பண்றது, டார்கெட் செட் பண்றது பிரச்சனை இல்ல. பட் கண்டிப்பா வந்து கம்மியா செட் பண்ணாதீங்க. ஸோ அதிகமா செட் பண்ணாலுமே சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா போட்டா வெக்ஸ் ஆகும். ஸோ டார்கெட்ஸ் இல்லாம மோஸ்ட்டா வந்து எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஆனா கம்மியா மட்டும் டார்கெட் வச்சு அத போட்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்றது வந்து இது பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து நீங்க வந்து உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அது எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. சில பேர் வந்து மத்தவங்கலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ட தவிர்த்துட்டு உண்மையிலேயே ஒரு சிலர் ரிவ்யூ குடுத்து மார்க் ஃபார் ரிவ்யூனா அந்த கொஸ்டின படிச்சிருப்பாங்க. ஸோ திரும்ப வந்து போடலாம் அப்படின்ற பாயிண்ட்ட யோசிச்சு பேசுவாங்க. ஸோ அது ஓகே. பட் ஜென்ரலா நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, மத்தவங்கலாம் போடுறாங்க. ஸோ அதனால நானும் மார்க் ஃபார் குடுத்துட்டு சும்மா வந்து பார்ப்பேன் அப்படின்ற பாயிண்ட் வேஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து சில பேர் ஈவன் ஒரு 10 செகண்ட்னாலுமே ஒண்ணுமே படிக்க மாட்டோம். ஸோ அந்த கொஸ்டின் என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்துருவோம். திரும்ப வந்து பார்க்க மாட்டோம் அந்த கொஸ்டின. ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்ததும் வேஸ்ட், அந்த கொஸ்டின் 10 செகண்ட் படிச்சதும் வேஸ்ட். ஸோ அந்த மாரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு பாயிண்ட் வந்து வெளில வரும். எப்படின்னா, அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு நான் பேசல. ஜென்ரலா ஒரு சில விஷயத்த பேசுறேன். அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஜென்ரலான பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்போ எக்ஸாம் வந்து 200 மார்க்ஸ்க்கு நடக்குது அப்படின்னா, ஒருத்தங்க சொல்றது என்னவா இருக்குன்னா, நம்ம வெளில மோஸ்ட்டா கேட்கறது 80 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணா ஒரு நல்ல அட்டெம்ப்ட். அதாவது மார்க்ஸ் நான் சொல்றது. கொஸ்டின்ஸ் இல்ல. மார்க்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணா நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க யோசிச்சு பாருங்க. 80 மார்க்குக்கு அட்டெண்ட் பண்ணா நமக்கு நெகட்டிவ்லாம் போக என்ன வரும்? 70 அந்த ரேஞ்சுல வரும். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃபே 65 அப்படின்றப்போ, இது வந்து யாருக்கான பாயிண்ட் அப்படின்னா, ஸோ அவங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக. பட் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஜென்ரலா நான் சொல்றேன். ஸோ மத்தவங்க சொல்ற அட்டெம்ப்ட்ட வச்சு நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ டிசைட் பண்ணவே கூடாது. ஸோ மத்தவங்கலாம் 80 சொல்றாங்களா, நம்ம 85 மார்க்ஸ்க்கு அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா வந்து நல்ல ரேஞ்சில அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனா உண்மையான பாயிண்ட் அது கிடையாது. ஸோ இந்த ரேஞ்சில இருக்க தான் மோஸ்ட்டா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நீங்க அப்ப அவங்க சொல்ற அட்டெம்ப்ட்ட விட கண்டிப்பா டிஃபர் ஆகியிருக்கணும். மினிமம் உங்களோட அட்டெம்ப்ட் வந்து 100 மார்க்காச்சும் இருக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு நெகட்டிவ்லாம் போக 85 மார்க்ஸ் இல்ல 80 மார்க்ஸ் ஆச்சு கண்டிப்பா வரும். கரெக்ட்டா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஆஃப்டர் எக்ஸாம் உங்களுக்கு எப்பவே தெரியும் அப்டின்னா, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், எக்ஸாம் நல்லா பண்ணல அப்டின்றது. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு சப்மிட்ன்னு குடுத்தோனே உங்களோட அட்டெம்ப்ட் ஷோ ஆகும்ல. அப்பயே வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றது கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து 5 செக்ஷன் இருக்கு நமக்கு. மோஸ்ட்டா வந்து பிரிலிம்ஸ்ல வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். 3 செக்ஷன் இருக்கும். மத்த மெயின்ஸ்ல 4 செக்ஷன் இருக்கும். பட் இதுல 5 செக்ஷன் இருக்குன்றப்போ, கண்டிப்பா இந்த ஒரு செக்ஷன்ல இருக்க டென்ஷனோ, அந்த நல்லா போடல அப்டின்ற பயத்தையோ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அடுத்த செக்ஷன் கண்டிப்பா கொண்டு போகக்கூடாது. அது நார்மலா நடக்கும் எல்லாருக்குமே. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, அடுத்த செக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து தப்பு பண்ணிருவோம். ஸோ ஒரு செக்ஷன் நல்லா பண்ணது, அடுத்ததுல பேலன்ஸ் தான் பண்ணுமே தவிர்த்து, அடுத்ததுலயும் நம்ம நல்லா பண்ணலனா, நம்ம இன்னும் நல்லா பண்ணாம போயிட்டே இருக்கோம். புரியுதா? ஸோ அடுத்ததுல பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நெனச்சு, ஸோ அடுத்த செக்ஷன் கொஞ்சம் நல்லா போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஜெனரலா வந்து ரீசனிங் சொல்லிர்றேன். ஸோ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் 2025. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரீசனிங் செக்ஷன். ஸோ ரீசனிங் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிஸ்செலேனியஸ் இருக்கும். கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும். ஸோ மிஸ்செலேனியஸ், கிரிட்டிக்கல் ரீசனிங், அடுத்து பசில் சீட்டிங். ஸோ இது 3 செக்ஷனா பிரிக்கலாம் அப்படின்னு வச்சீங்கன்னா, ஸோ மிஸ்செலேனியஸ்லயே வந்து உங்களுக்கு இன்புட், அவுட்புட்டும் சேர்த்து சொல்றேன். ஸோ இன்புட், அவுட்புட் வந்து கண்டிப்பா மோஸ்ட்டா 90% வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா. ஓகே. ஓகே. இதுல மிஸ்செலேனியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 90% சான்சஸ் வந்து மத்ததெல்லாம் டைரக்ட்டா தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த டைரக்ஷன் அந்த மாரி வேணா உங்களுக்கு கோடட் வச்சு கேட்கலாம். மத்தபடி 90% வந்து டைரக்ட்டா நம்ம பார்க்குற எம்ஓடி, சிலாஜிசம், டைரக்ஷன், அடுத்து சிங்கிள் லைன் கொஸ்டின். ஸோ சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ வந்து நெறைய பேர் வந்து சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ்லாம் என்ன இருக்கும்? ஒண்ணு ஆல்ஃபாபெட் டெஸ்ட்டா இருக்கும், இல்ல சர்ச் பேரா இருக்கும், இல்ல நம்பர் டெஸ்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? இல்லன்னா சம்டைம்ஸ் ஒரு சிங்கிள் கொஸ்டின் குடுத்து ஒரு சிங்கிள் பசில் ஒரு 6 ஃப்ளாட் இருக்க கொஸ்டின் வந்து ஒண்ணு கேட்கறாங்க அப்டின்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பா அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா, அது ஒரு கொஸ்டின் தான். பட் ஸ்டில் உங்களால 1.25 மார்க் எக்ஸாக்ட்டா வாங்க முடியும். அப்டின்ற பாயிண்ட்ட புரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த கொஸ்டின் கண்டிப்பா எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் தானே இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டினும் முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது என்ன சொன்னேன்? இது என்ன சொன்னேன் மறந்து போச்சே. சிலாயிசமா? சிலாயிசம், அடுத்து டைரக்ஷன், அடுத்து வந்து
பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷன் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ ரீசென்ட்டா நீங்க பிலிம்ஸ் எழுதுனதிலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆர்ஆர்பிபிஓ பிலிம்ஸ்னாலும் சரி, ஒரு சிலர் வந்து ஈஸியா கெஸ் பண்ணியிருப்போம். பட் மத்தவங்கலாம் எப்படின்னா, நமக்கு வந்து அன்சர்டைன் ரிலேஷன் வந்து வரும். அதாவது எக்ஸாக்ட்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதாவது இவங்களோட அங்கிளா, அவங்களோட அங்கிளா, ஸோ அப்பாவோட தம்பி அங்கிளா, அம்மாவோட தம்பி அங்கிளா, ஸோ அந்த மாரி கன்ஃப்யூஸ் ஆகுறப்போ, ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப் கொஸ்டின படிச்சு அந்த கொஸ்டின வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க போட்டது கரெக்ட்டா இல்லையா? ஸோ கேனாட் பி டிட்டர்மைன்ட் ஆன்சர்ல இருக்கா அப்படின்ற பாயிண்ட்ல யோசிங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுதா? கண்டிப்பா அந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்றேன். ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படின்றது இல்ல. ஒரு லோ டைமிங் எக்ஸாம், ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ல முக்கியமான பெரிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்கிப் பண்றது கொஸ்டின. ஸ்கிப் பண்றது மீன்ஸ் அப்படியே படிக்காம ஸ்கிப் பண்றது இல்ல. ஒரு கொஸ்டின சூஸ் பண்ணாலுமே சரி, ஒரு சர்டைன் லிமிட்க்கு அப்புறம் கண்டிப்பா அத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போகவே கூடாது. அது எந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி. இப்ப நான் இதுக்கு அதுதான் சொல்ல வரேன். இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒரு சிலாஜிசம் எடுக்கிறீங்க. ஒரு ஒன்லி கொஸ்டின் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் கோடிங், டிகோடிங் வச்சு கோடர் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா, கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா, யோசிக்கவே கூடாது. அது சிலாஜிசம். அந்த பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது நம்ப. இது வந்து சிலாஜிசம் தானே, ஸோ நம்ம கண்டிப்பா போட்டுற முடியும். அப்படின்ற பார்ஷியாலிட்டி என்ன ஆகுதுன்னா, அந்த லூப்லயே நம்ம மாட்டிக்கிறோம் திரும்ப. ஸோ இந்த லூப்ல மாட்டக்கூடாதுன்னு தான் நான் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். ஸோ தெரியலையா, அது என்ன கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி கண்டிப்பா போட்டுற முடியும். ஸோ அந்த பாயிண்ட்ல யோசிங்கன்றது தான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ எதுக்காகன்னா, நம்ப இந்த அசம்ப்ஷன் வச்சிருப்போம். எம்ஓடி, சிலாஜிசம், டைரக்ஷன், ஸோ சிங்கிள் லைன் கொஸ்டின். ஸோ எல்லாருமே போட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின. அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான், அந்த கொஸ்டின் நெறைய பேர் ஸ்கிப் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் சாரி பசில் சீட்டிங் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, திரும்ப இதிலேயே உட்காந்து போடாம, நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா போணும். அது ஈவன் பசில் சீட்டிங்க்குமே இந்த கான்செப்ட் தான். தெரியலையா? வரலையா? ஸோ கண்டிப்பா ஸ்கிப் தான் பண்ணி ஆகணும். எனக்கு புரியுது. நெறைய பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போட்டேன். 3 மினிட்ஸ் போட்டேன். அப்ப கண்டிப்பா அடுத்த 1 மினிட்ல எனக்கு ஆன்சர் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இன்கேஸ் அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா, கண்டிப்பா அந்த டோட்டல் செக்ஷனே உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். புரியுதா? இன்கேஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். நம்ம நெறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ இன்கேஸ் நான் அத ஸ்கிப் பண்ணாம போட்டிருந்தா மட்டும் தான் ஒரு ஆங்கிள் யோசிக்கிறோமே தவிர்த்து, என்னைக்கு நம்ப அத ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா, அத பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசிப்பு மட்டும் தான் யோசிப்போமே தவிர்த்து, ஒரு நாளுமே நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ அப்ப நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு பயப்படுறோம்ல. ஸோ அதுவே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அத கண்டிப்பா வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. அதேபோல வந்து அ அ எது இன்புட், அவுட்புட். ஸோ இன்புட், அவுட்புட் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, எடுத்தவனே எந்த கொஸ்டின் வேணாலும் சூஸ் பண்ணலாம். நான் சொல்றது என்னன்னா, எந்த கொஸ்டின் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டே பசில் சூஸ் பண்ணுங்க. எம்ஓடி சூஸ் பண்ணுங்க. எத வேணாலும் சூஸ் பண்ணுங்க. அது பாயிண்ட் இல்ல. பட் வரலையா? ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணணும். ஸோ இத நான் எடுத்துட்டேன். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அப்படின்ற பாயிண்ட்ல நிக்க வேணாம். ஸோ இன்புட், அவுட்புட்ல முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கான லாஜிக் கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும் செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்புக்கு போங்க. இல்லன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணி பழகுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்காம நம்மளால அடுத்த ஸ்டெப் கண்டுபிடிக்க முடியாது. அத வச்சு ஆன்சர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஆங்கிள்ல யாரும் யோசிக்காதீங்க. அது கம்ப்ளீட்டா வந்து தப்பான லாஜிக். ஓகே. அடுத்து சிங்கிள் லைன்ல ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸோ ஒரு நம்பர் டெஸ்ட்டோ குடுக்குறாங்க. ஓகேவா? அங்க குடுக்குற கண்டிஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பா அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஸ்கிப் தான் பண்ணணும். இல்ல நான் புரிஞ்சுட்டு அந்த டைம்ல போடுறேன். ஸோ ரொம்ப டைம் எடுத்து ஒரு கொஸ்டின் போடுறேன் அப்படின்னாலுமே வேஸ்ட் தான். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிங்கிள் லைன் கொஸ்டின், பசில் சீட்டிங் நம்ம நார்மலா இந்த கொஸ்டின் போட முடியும். நான் அத தான் அட்டெண்ட் பண்ண சொன்னேன். நான் ஜெனரலா ஒரு டாபிக் சொன்னேன். எந்த கொஸ்டின் எப்படினாலுமே ஸ்கிப்னா ஸ்கிப் தான் அவ்வளோதான். ஸோ என்ன கொஸ்டின் எவ்வளோ ஈஸியான டாபிக், எனக்கு எவ்வளோ தெரிஞ்ச டாபிக்னாலும் தெரியலனா ஸ்கிப் அவ்வளோதான். ஸோ அந்த ஹேபிட்ட வந்து டெவலப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பேட்டர்ன் புரியல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா ஸ்கிப் தான் பண்ணி ஆகணும். நீங்க அதுல உட்காந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ பிளட் ரிலேஷனுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இன்புட், அவுட்புட்க்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஈவன் எம்ஓடி, சிலாஜிசம், டைரக்ஷன் எல்லாமே நீங்க என்ன பண்ணாகணும்? கண்டிப்பா தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ நான் டேட்டா எடுத்துட்டேன், படிச்சுட்டேன், அதனால கண்டிப்பா போட்டாகணும் அப்படின்ற பாயிண்ட்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து அப்படிதான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. பசில் சீட்டிங்ல வந்து மோஸ்ட்டா எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொன்னு வந்து ஃபேன்சியா இருக்க கொஸ்டின் வந்து கண்டிப்பா ட்ராப்பா இருக்கும். ஸோ அத வந்து பார்த்து ட்ராப் ஆகாதீங்க. எப்படின்னா, ஒரு மாரி ஈஸியா அட்ராக்டிவா இருக்கும் கொஸ்டின். 2 லைன்ல இருக்கும், 3 லைன்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்டா கேட்கறது இல்ல. பட் கேட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா யோசிச்சு அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இத போட முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சு எடுக்கலாம். ஏன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் வரும். இது எடுக்கலாமா, வேணாவா அப்படின்னு. அப்ப நீங்க திரும்ப வேணான்னு நெனச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? திரும்ப வந்து போடக்கூடாது. சரி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு. உண்மையிலே வேணான்னு தோணிச்சுனா விட்டுறணும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பசில் சீட்டிங்ல ஃபேன்சியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, எடுத்து சூஸ் பண்ணுங்க. போடவே வேணான்னு சொல்லல. பட் கண்டிப்பா உங்களால போட்டுற முடியும். எனக்கு இந்த கொஸ்டின் தெரியும். இந்த லாஜிக் நான் போட்டுருவேன் அப்படின்னா, கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. இல்லன்னா வந்து கண்டிப்பா விட்டுருங்க. ஸோ ஒரு சில டாபிக்ஸ் நான் எல்லாருக்குமே சொல்லல. ஒரு சில பேருக்கு சொல்றேன். ஜெனரலா நான் பேசுறப்போ ஒரு பசில் சீட்டிங்ல ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர்னாலும் சரி, ஒரு நார்மலா அ ஸ்டாக்ஸ்னாலும் சரி, அடுத்து ஒரு நார்மலா வந்து 8 பேர் ஃப்ளோர்னாலும் சரி 8 பேர் ஃப்ளோர்னாலும் சரி, உங்களால ஈஸியா போட முடியும். அதுவே சில பேருக்கு வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து கன்ஃப்யூஷனா இருக்கும். எக்ஸாம்பிள்னா இயர் பேஸ்ட் வந்து மோஸ்ட்டா வந்து ட்ரிக்கியா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இயர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னமோ பார்க்கறதுக்கு ஈஸியா தெரியும். ஒரு 8 பேர் இருப்பாங்க. 8 இயர் குடுத்திருப்பாங்க. பேஸ் இயர் குடுத்திருப்பாங்க. எல்லாமே ஈஸியா தெரியும். பட் கடைசியா பாயிண்ட் என்னன்னா, அவன் ட்விஸ்ட் வந்து செம்மையா வச்சிருப்பான் க்ளூலாம்.
அந்த நம்பர்ஸ் வச்சே உங்களுக்கு பேசுறப்ப என்ன ஆகும்னா, அது செம்மையா கன்ஃப்யூஸ் ஆயிரும். அப்ப கண்டிப்பா மாட்டிப்போம். எப்படின்னா, எடுத்த உடனேலாம் மாட்ற மாரி வைக்க மாட்டான். இப்ப 8 இயர் குடுத்துருக்கான்னா, நீங்க எல்லா க்ளூஸும் ஃபிக்ஸ் பண்ணி 2 பாசிட்டிவ் வந்திருக்கும். லாஸ்ட்டா ஒரு 3 பேர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கே நம்ம நெறைய நேரம் யோசிக்கிறப்போ, சம்டைம்ஸ் இது தப்பா இருந்து இது ஆன்ஸர் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா அந்த கொஸ்டின்ல பெரிய ட்ராப்பா மாறும். முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு அந்த மாரி கொஸ்டின்ஸ பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கட்டும், வேக்கன்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும். நான் எல்லாருக்குமே சொல்ல, ஸ்பெஷலா சொல்றேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த மாரி டாபிக்ஸ் பிடிக்காது, போட வராது அப்படின்னு இருக்கப்ப, கண்டிப்பா இந்த மாரி கொஸ்டின்ல போய் ட்ராப் ஆகணும். சில கண்டிப்பா நமக்கு நார்மலான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். இந்த மாரி பேட்டர்ன்ஸ், அடுத்து பேரலல் ரோ இருக்கும். அடுத்து நார்மல் சர்க்குலர் சீட்டிங் இருக்கும். சர்க்குலர் சீட்டிங்ல டபுள் என்டிட்டி. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ நார்மலா சூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அட்லீஸ்ட் 2 அட்மோஸ்ட் 4 இந்த மாரி கொஸ்டின சூஸ் பண்றீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க நெறைய அந்த டைப்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சுன்னா, ஒரு 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஈஸியா கேட்டிருப்பாங்க. மத்தபடி ஒரு 5 கொஸ்டின்ஸ் அதுல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 8 பேர் இருக்காங்க. 3 கண்ட்ரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு என்டிட்டி சேர்த்து குடுத்துருக்காங்கன்னா, தயவு செஞ்சு யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ல உட்காந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா மொத்த டைமே நம்மளுக்கு போயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மிஸ்செலேனியஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அடுத்து பசில் சீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. அடுத்து கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து போடவே வேணாம்லாம் சொல்லல. பட் உங்களோட சாய்ஸ். ஸோ ஒரு சிலர் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல ஆர்டர் நான் இதுதான் ஆர்டர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பசில் சீட்டிங்கே சூஸ் பண்ணலாம். இது நான் திரும்ப சொல்றேன். ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மாறும். ஓகேவா? ஒரு சிலர் ஃபர்ஸ்ட்டே பசில் சீட்டிங் போடுவாங்க. எதுக்காக இத போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ மிஸ்செலேனியஸ்ல நீங்க ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்ப நம்ம பசில் சூஸ் பண்றப்ப கான்ஃபிடன்ஸாவும் அட்டெண்ட் பண்ணுவோம். கான்ஃபிடன்ஸாவும் பாயிண்ட்ஸ் படிப்போம். அப்ப அது வந்து ஒரு டிஃபரன்ஸ வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஆப்டிட்யூட். ஸோ ஆப்டிட்யூட்ல வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா கான்செப்ட்ஸையும் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு? இப்போ ப்ராஃபிட் லாஸ்னா டிஸ்ஆனெஸ்ட் கான்செப்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேரா தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாரி கான்செப்ட்ஸ ரிவைஸ் பண்றது. அப்புறம் அ ஒரு காஸ்ட் பிரைஸ் இருக்கு. ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கு. இன்னொரு செல்லிங் பிரைஸ் இருக்கு. இவ்ளோ ப்ராஃபிட் வித்தா, இந்த அமௌண்ட்க்கு வித்தா இத்தன பார்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். இங்க கிடைக்கிற ப்ராஃபிட்ட விட இது இத்தன டைம் இங்க லாஸ் நடக்கும். அந்த மாரி கான்செப்ட். ஸோ இந்த மாரி டிஃபரெண்டான கான்செப்ட்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் நீங்க டிஃபரெண்டா பார்த்திருக்கீங்க. இல்ல ஆல்ரெடி தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்ற பாயிண்ட்ஸ கண்டிப்பா பாருங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இன்னொரு விஷயம். யாருக்குமே தெரியாது. அங்க நாளைக்கு டேட்டா சஃபிஷியன்சி கேட்பாங்களா? அப்ளிகேஷன் கேட்பாங்களா? அப்ளிகேஷன் கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா ஸ்கோர் பூஸ்டர்ல வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் தான் கேட்பாங்க. குவாட்ராட்டிக் இக்குவேஷன் தான் கேட்பாங்க. மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்பாங்க. ராங் நம்பர் தான் கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது கேட்காம கூட போக சான்சஸ் இருக்கு. ஸோ அத வந்து பெருசா நம்பிட்டு, ஸோ கண்டிப்பா இருக்கும். நம்ம தேடி பார்த்துருவோம் அப்படின்ற பாயிண்ட்ல கண்டிப்பா போகாதீங்க. இருக்கோ இல்லையோ, அங்க இருக்கிற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, அதுக்கு நமக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயிக்கணும் அப்படின்ற பாயிண்ட்க்கு போங்க. ஸோ கண்டிப்பா ஸ்கோர் பூஸ்டர்ஸ் வரும் அப்படின்ற நம்பிக்கை வேணாம். வந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம போனோம்னா, கண்டிப்பா ஒரு சில டைம் வந்து வராம போக சான்சஸ் இருக்கு. ஓகே. ஓகே. இன்னொன்னு, இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். எதுக்காக இந்த பாயிண்ட் நான் அடிக்கடி சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு சில டாபிக்ஸ் அப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்ப நமக்கு அந்த எக்ஸாம்ல ஒரு ப்ராஃபிட் லாஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நம்ம என்ன ஒரு டிஃபால்ட்டான பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்ப்ளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன் இல்ல ஸ்கோர் பூஸ்டர். இது ஓகே. ஒரு ஜெனரலான பேட்டர்ன் சொல்றேன். எப்படி எப்படிலாம் அட்டெண்ட் பண்ணுவாங்கன்னு. ஸ்கோர் பூஸ்டர் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ், அடுத்து டிஏ. இது ஒரு சிலர் அட்டெண்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி. அடுத்து ஒரு சிலர் வந்து ஸ்கோர் பூஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து டிஏ அட்டெண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டா அப்ளிகேஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சில கேட்டகரி. ஸோ இந்த 3 கேட்டகரி இருக்கப்போ, நம்ம ஏதாவது ஒரு டிஃபரெண்டான கேட்டகரியில இருப்போம். நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, இப்போ ஸ்கோர் பூஸ்டர் அட்டெண்ட் பண்றீங்க. இவங்க விட்டுருங்க. இப்போ ஸ்கோர் பூஸ்டர் அட்டெண்ட் பண்றீங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்க இதுக்கு நடுவுல வருது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் பார்க்குறீங்க. அது வந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட்டா இருக்கு. அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட்டா ப்ராஃபிட் லாஸ் தெரியும். அந்த கொஸ்டின பார்த்துட்டோம், படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து போடுவோம் அப்படின்னு எதுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ குடுக்குறீங்க? இந்த பாயிண்ட் நெறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? அந்த கொஸ்டின் அப்பயே போட முடியும். படிச்சுட்டோம், புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணாதீங்க. மார்க் ஃபார் ரிவ்யூவோ நெக்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம், லாஸ்ட்டா போட்டுக்கலாம் அப்படின்ற பாயிண்ட் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியும்னு நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. திரும்பவும் நீங்க லாஸ்ட்டா வருவீங்க. அப்ப டைம் வேஸ்ட். எப்பயுமே நம்மளால இப்ப போட முடியலனா எப்பவுமே போட முடியாது தான். அந்த கான்செப்ட் தான். இப்பயே போட முடியும், முடியாது. அத அப்பயே தெரிஞ்சுக்கங்க. ஸோ திரும்ப வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தள்ளி வைக்காதீங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு அட்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட். அதுக்கு அடுத்து வந்து வேற என்ன? ஓகே. இந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். இப்ப எதுக்காகன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த டாபிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே ஸ்கிப் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா, இங்க அப்ளிகேஷன்ல கேட்டுருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட்டா போடுவோம். இல்ல டைம் இருந்தா போடுவோம். அந்த மாரி கான்செப்ட்ல போவோம். இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, என்ன டாபிக் கேட்டுருக்காங்கன்னு தெரியாது. அது 3 லைன் இருக்கா? அது அப்ளிகேஷன் அவ்வளோதான். உடனே ஸ்கிப். ஸோ கொஸ்டினே படிக்காம ஸ்கிப் பண்ற பேர்லாம் நெறைய பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பா கொஸ்டின படிக்காம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அது பெரிய பெரிய தப்பு. ஸோ என்ன கேட்டுருக்காங்கனாச்சும் பாருங்க. என்ன டாபிக்னாச்சும் பாருங்க. என்ன
ஓகே அந்த டாபிக் தெரிஞ்ச டாபிக்கா? அப்ப கொஸ்டின் படிச்சு அப்பயே தெரிஞ்சா போடுங்க. இல்லையா, இப்ப திரும்ப வந்து எனக்கு தெரியாதுன்றப்போ, அப்புறம் எதுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ குடுக்குறீங்க? அப்படின்ற பாயிண்ட்ட யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா தப்பு. ஓகேவா? ஓகே. இன்னொரு விஷயம், கேஸ்லெட் கண்டிப்பா 99% கண்டிப்பா கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ அப்படி கேஸ்லெட் இருக்குன்றப்போ, ஒரு சிலர் ரொம்ப கேஸ்லெட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா கேஸ்லெட்ட சூஸ் பண்ணி போடுங்க. ஓகே இது வந்து திடீர்னு ஒரு மெயின்ஸ், சிங்கிள் ஷிஃப்ட் மெயின்ஸ். ஸோ கண்டிப்பா ட்ராப் இருக்கும். அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா நீங்க நெறைய கேஸ்லெட் பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா போட முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டா சூஸ் பண்ணி போடுங்க. அதில 5 கொஸ்டின் இல்லனாலும் 4 கொஸ்டின் கேட்டாலுமே கண்டிப்பா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எக்ஸாக்ட்டா போட முடியும். ஸோ இந்த பாயிண்ட் இல்லாம நான் ஆப்டில ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி ஆகணும். சிஎன்டி. ஸோ அகைன் எல்லாருக்குமே சொல்றேன். அப்ளிகேஷன் டாபிக்ஸ் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, எல்லா டாபிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க ஒரு டாபிக்க, கான்செப்ட்ட நல்லா தான் படிச்சிருக்கீங்க. 2 ஸ்டெப், 3 ஸ்டெப் போடுறீங்க. ஒரே ஈக்குவேஷன் தான் இருக்கு. 2 வேரியபிள் இருக்கு. இத சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரியுது. ஆனாலுமே கேனாட் பி டொமைன சூஸ் பண்ண யோசிக்கிறோம். ஸோ கேனாட் பி டொமைன் ஆப்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமான ஆன்சர் இல்ல. எல்லாமே ஒரு ஆன்சர் மாரி இதுவும் ஒரு ஆன்சர் அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வர வைக்க முடியாதுன்னு உங்களால கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறமும், எதுக்காக ஹெசிடேட் பண்றீங்க? கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா கேனாட் பி டொமைன்னு போடுங்க. இதுல எந்த தப்புமே கிடையாது. ஓகேவா? இது ரிஸ்க் எடுக்கிற மாரிலாம் இல்ல. நீங்க ஒரு ஸ்டெப் போட்டு வரீங்க. அப்போ உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் தான் அது. ஸோ நீங்க வச்சிருக்க கான்செப்ட்ல நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற பாயிண்ட் மட்டும் தான் அங்க எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து எந்த ஒரு தயக்கமும் வேணாம். ஓகேவா? ஓகே. மிஸ்ஸிங் நம்பரோ, ராங் நம்பரோ கேட்குறாங்க. ஓகே ஸ்கோர் பூஸ்டர்ஸ்மே வந்து இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ சிம்ப்ளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர். அகைன் நான் சொல்றேன், எந்த ஒரு கொஸ்டின் அது என்ன சப்ஜெக்ட் என்ன டாபிக்னாலும் சரி, தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்றத தவிர்த்து வேற வழியே கிடையாது. திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கொஸ்டின் மனப்பாடம் தான் ஆகும். எக்ஸாம்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் மத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியாது. நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, வெளில வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் சொல்லுவான், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 கேட்டிருந்தாங்க ப்ரோ தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 40 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கறத நீங்க பாருங்க. 40 கொஸ்டின் பார்க்குறது இன் சென்ஸ், அப்படியே நெக்ஸ்ட்ன்னு குடுக்குறது பாயிண்ட் கிடையாது. படிச்சு பாருங்க, தெரிஞ்சா போடுங்க. படிச்சு பாருங்க, தெரிஞ்சா போடுங்க. இதுல ஸ்டக் ஆகுற மாரி தெரியுதா? ஸ்கிப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 40 கொஸ்டின் என்ன இருக்குன்னு தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் 15 40மே நெக்ஸ்ட் குடுத்துட்டு வந்து மார்க் ஃபார் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வந்து, அப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களால என்ன பண்ண முடியாது? 40 கொஸ்டின் பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ட யோசிங்க. ஆ இன்னொரு பாயிண்ட், ஸ்டக் மட்டும் ஆகாதீங்க. அத விட பெட்டரான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போறது. இது என்னடா திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா நான் 2 நிமிஷம் போட்டேன். எனக்கு ஆன்சர் வரல. ஒரு டிஎல்ஏ அது எப்படி வராம போகும்? நான் கண்டிப்பா அத தான் போடுவேன். அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ அத வந்து யாருமே பண்ணாதீங்க. இன்னொரு பாயிண்ட், குவான்டிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 1, 2ன்னு இருக்குன்னா, இங்க இருக்க டாபிக்கும், இங்க இருக்க டாபிக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன் கேஸ் இது தெரியலனா அந்த கொஸ்டின் ஸ்கிப். இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சுட்டு, நீங்களா ஒரு ஆப்ஷன சூஸ் பண்றது கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கிற விஷயம் தான். ஸோ கண்டிப்பா இத வந்து யாருமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் தெரியும், செகண்ட் டாபிக்கும் தெரியுன்ற சென்ஸ் மட்டும் தான் நீங்க குவான்டிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுக்கணும். ஜஸ்ட் ஃப்ளூக்ல வந்து நான் இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் போட்டுப்பேன். இது வந்து எப்படியும் பெருசா தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கு நம்பர். ஸோ ஆன்சர் சின்னதா வரும். அப்படின்ற ஜட்ஜ்மென்ட்க்கு போகாதீங்க. சம்டைம்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ கான்செப்ட்லாம் வரப்போ கண்டிப்பா மாட்டுவோம். ஸோ லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்ல தெரிஞ்சா மட்டும் சூஸ் பண்ணுங்க. இல்லனா கண்டிப்பா சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே. இன்னொன்னு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, டேட்டாவ வச்சு ஏமாந்துறக்கூடாது. ஸோ டேட்டா ஈஸியா இருக்கு. ஸோ கண்டிப்பா சப் கொஸ்டின் கஷ்டமா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஸோ டேட்டா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம்னா சிம்பிளா எல்லா சப் கொஸ்டின்ஸ் ஈஸியா கேட்டுருவாங்க அப்படின்னு போடுறதும் தப்பு தான். என்ன பாயிண்ட்னா, ஈஸியா இருக்கா டேட்டா? எடுத்துட்டோமா? அதுல ஈஸியான கொஸ்டின் என்ன? அப்படின்னு சூஸ் பண்றது தான் கிளவரான மூவ். இப்ப 5 கொஸ்டின் கேட்டிருக்கான்னா, டேட்டா ஈஸியா இருக்குன்ற ஆர்வத்த என்ன பண்ணுவோம்னா, 5 கொஸ்டினுமே போடணும்னு நெனைப்போம். அதுதான் தப்பு. இப்ப 3 கொஸ்டின் இருக்கு. இது டைரக்ட்டா இருக்குன்னா, இத அட்டெண்ட் பண்ணிடலாம். 2 கொஸ்டின் என்ன குடுத்திருப்பான்னா, பாயிண்ட் 1, 2, 3ன்னு குடுத்து, இதுல எது கரெக்ட்ன்னு கேட்டிருப்பான். அப்ப என்ன ஆகும்னா, உங்களையே தெரியாம நெறைய டைம் கன்சியூம் ஆகும். சம்டைம்ஸ் இட் எண்ட்ஸ் வித் ராங் ஆன்சர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ட புரிஞ்சுக்கங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியாம நெறைய ஆப்ஷன்ஸ், மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்கப்ப, கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் தப்பா சூஸ் பண்ண நெறைய சான்சஸ் இருக்கு. அப்போ யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. ஸோ டிஐல எல்லா கொஸ்டின்ஸும் போடணும் அப்படின்னு நினைக்கிறது லாஜிக் இல்லாத விஷயம். ஸோ போட முடியுது, ஈஸியா தான் இருக்குன்னா கண்டிப்பா போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, 5 கொஸ்டின விட்டுட்டு அப்படியே பாருங்கன்னு சொல்ல வரல. ஸோ படிச்சு பாருங்க. கஷ்டமா இருக்கா? ஸோ ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ ஈஸியா இருக்கா? போடுங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து யாரெல்லாம் மென்சுரேஷன் டாபிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கீங்களோ, கண்டிப்பா நாளைக்கு மென்சுரேஷன் டாபிக் வந்து ஃபார்முலாஸ் வந்து எல்லாமே படிச்சிருங்க. ஸோ 2டி, 3டில பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் கேட்பாங்க. இன்கேஸ் டேட்டா சஃபிஷியன்சில கேட்டாலுமே உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுச்சுனா, ரொம்ப டாம் ஷூரா அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து யாரும் பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க. ஏன்னா மென்சுரேஷன் தானே கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் இல்ல. ஸோ கண்டிப்பா மெயின்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா மென்சுரேஷன் வந்து இருக்கும். எல்லா டாபிக்ஸுமே கொஸ்டின் இருக்கும். சம்டைம்ஸ் ப்ராபபிலிட்டி இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. அவ்வளோதான் தவிர்த்து மத்த எல்லா டாபிக் போர்ட்ஸ், டீம்ஸ், ப்ராஃபிட் லாஸ், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ் எல்லா டாபிக்லேருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து டேட்டா சஃபிஷியன்சில முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கான்செப்ட் நாலேஜ் அப்ளை பண்ணுங்க. அங்க நியூமெரிக்கலா வேல்யூ கண்டுபிடிச்சு இதான் ஆன்சர் வருது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகாம, ஓகே ஆன்சர் வரும் அப்படின்ற பாயிண்ட்ல டாம் ஷூரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுல வந்து எந்த பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ இதுதான் ஆப்டில ஒரு ஓவரான வியூ.
இது திரும்ப நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணுங்க. தெரியலனா ஸ்கிப் பண்ணுங்க. தெரியுதுன்னா அட்டெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸ்கிப் ஆர் அட்டெண்ட் 2த்துல ஏதாவது ஒண்ணு தான் பண்ணணும். கண்டிப்பா அதிலேயே சுத்தி சுத்தி வரக்கூடாது. அவ்வளோதான். சிம்பிள். ஒரே லைன்ல இதான் என்னோட பாயிண்ட். அடுத்து வந்து இங்கிலீஷ். ஓகே. இன்னொரு பாயிண்ட் நான் ஜெனரலா சொல்றேன். இப்போ ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஆப்டி இப்படி இருக்குன்றப்போ, இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலான ஸ்பிளிட் அப் குடுங்க. இன்கேஸ் நீங்க ஈவன் ரீசனிங்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னாலுமே, இந்த 4 சப்ஜெக்ட்ல ஆவரேஜான மார்க் எடுத்து இத பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ரீசனிங்லயும், ஆப்டில மட்டும் தான் ஸ்ட்ராங்கு. மத்த 3 சப்ஜெக்ட் நான் எதுவுமே பண்ணாம இத வச்சு மட்டுமே என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறது லாஜிக். நான் தப்பு சொல்லல. பட் உங்களோட டிபெண்டன்சி இதிலேயே நெறைய போகுதுல்ல. அப்ப இன்கேஸ் நம்ம ரீசனிங் ஒரு செக்ஷன் நல்லா பண்ணலனாலுமே, அந்த என்டையர் எக்ஸாம் எத டிபெண்ட் பண்ணி போயிரும்னா, ஆப்டி டிபெண்ட் பண்ணி போயிரும். கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிரஷர் அங்க அதிகமாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிபெண்டன்சி ஒரே சப்ஜெக்ட்ல வைக்காம, எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா பண்ணணும்னு நெனைங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து முக்கியமான விஷயம். ஓகேவா? ஓகே. அடுத்து கிளியரான மைண்ட் செட் வச்சுக்கங்க. அடுத்து வந்து ஒரு கொஸ்டின சூஸ் பண்ணிட்டோம். அதான் நான் சொல்றேன்ல, அந்த மென்டாலிட்டி டெவலப் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். அது நீங்க எடுக்கிற டிசிஷன் தான். வேணானாலும் நீங்க தான் டிசிஷன் எடுப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் என்ன, எய்தர் ஸ்கிப் ஆர் ட்ராப் அவ்வளோதான். ஒண்ணு ஸ்கிப் பண்ணுங்க, இல்ல ட்ராப் அந்த கொஸ்டினே மாட்டீங்க. இல்ல ஆன்சர் வரது ஓகே. சம்டைம்ஸ் ஆன்சர் வர சென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிரும். ட்ராப் ஆயிட்டு லாஸ்ட்டா ஆன்சர் வரதுக்கும், ஈஸியா ஆன்சர் வரதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ட புரிஞ்சுங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து பெருசா நான் சொல்லல. ஃபர்ஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு மிஸ்செலேனியஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. மிஸ்செலேனியஸ் மீன்ஸ் எக்செப்ட் ஆர்சி எல்லாமே மிஸ்செலேனியஸ் தான். ஸோ மிஸ்செலேனியஸ் இருந்தா சம்டைம்ஸ் வந்து ஸ்பாட் எரர்லாம் வந்து யோசிச்சு போடுங்க. நோ எரர்லாம் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா யோசிச்சு போடுங்க. ஃபர்ஸ்ட்டு மிஸ்செலேனியஸ்லாம் ஸ்பாட் எரரு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட், மிஸ்ஸ்பெல்ட் வேர்டு, அடுத்து பேராஜம்பிள் போட முடிஞ்சா பேராஜம்பிள், அடுத்து க்ளோஸ் டெஸ்ட் அது எல்லாமே முடிச்சுட்டு, எல்லாமே மிஸ்செலேனியஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அடுத்து ஆர்சி வருவாங்க. ஸோ ஆர்சில என்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆர்சில சில கொஸ்டின்ஸ் சப் கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்ப ஆர்சில 10 கொஸ்டின் நம்ம லைனா விட்டு வச்சிருப்போம். 2 ஆர்சி. அப்ப அந்த 10 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நான் எடுத்து போட்டு அப்படியே 1, 2, 3, 4, 10 வரைக்கும் போவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின விட இந்த 10 கொஸ்டின்ல 2, 7த், 9த் கொஸ்டின் ஈஸியா இருக்கலாம்ல. ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்கேஸ் நீங்க போக முடியாம போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின் தான் நான் கடைசி இருக்க எல்லா டைம்லயும் ரீச் பண்றேன் அப்படின்னா, இந்த 2 கொஸ்டின் உங்களால போட முடியாம போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 சப் கொஸ்டின்ல எது ஈஸியா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி போடுங்க. ஆர்சி லாஸ்ட் தான். அந்த ஆர்சில எது ஈஸியா இருக்குன்றத லாஸ்ட்டா சூஸ் பண்ணி போடுங்க. அத வந்து விட்டுறாதீங்க. இன்னொன்னு, கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் லாஸ்ட் இயர்ல ட்ரை பண்ணாங்க. நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ். நியூ பேட்டர்ன்னா வித்தியாசமான என்ன கேள்வின்னே புரியாது. எக்ஸாம்பிள்க்கு டயலாக் ரைட்டிங்ல ஸ்பாட் எரர் வைக்கிறது. அடுத்து மொத்தமா எரர் ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு எத்தன எரர் இருக்குன்னு கேட்கிறது. எந்த சென்டென்ஸ்ல எத்தன எரர் இருக்குன்னு கேட்கிறது. ஸோ அந்த மாரி நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ ட்ரை பண்ணுவாங்க. அட்டெண்ட் பண்ண வேணான்றது என்னோட பாயிண்ட் இல்ல. கண்டிப்பா யோசிச்சு, ஓகே நம்ம கரெக்ட்டா தான் போறோமா அப்படின்றத சூஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. சும்மா எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கு. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்ற மாரி இங்கிலீஷ்ல மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பாயிண்ட், இது எஸ்பெஷலா யாருக்காகனா ஃபார் தோஸ் ஹூ ஆர் அட்டெம்ப்டிங் வெரி லெஸ் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ். எதுக்காக அப்படின்னா, நான் நெறைய பேர் வந்து செக்ஷனல் கட் ஆஃப்ல வந்து ரொம்ப பயந்து பயந்து நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து அட்டெண்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஓகே. நான் ஒரு பாயிண்ட் பேசுறேன். அது லாஜிக்கான்னு நீங்க யோசிங்க. நான் எல்லாருக்குமே சொல்லல. கம்மியா அட்டெம்ப்ட்ஸ் போடுறோம். இங்கிலீஷ்ல மட்டும் தான் சொல்றேன். எப்படின்னா, கட் ஆஃப் வந்து 10 மார்க். ஸோ கண்டிப்பா இங்கிலீஷ்ல தான் அவன் வந்து ஃபில்டர் பண்ணணும்னு நெனைக்கிறான். அத நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ 40க்கு 10 மார்க் கட் ஆஃப் வைக்கிறான்னு வச்சுப்போம் மெயின்ஸ்ல. இன்கேஸ் நான் வந்து ரொம்ப ப்ரிசைஸா போறேன். எனக்கு வந்து அக்யூரசி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. நான் இங்கிலீஷ்ல வீக் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம் அப்படின்றப்போ, ஒரு 15 கொஸ்டின் போடுறோம்னு வச்சுப்போம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க போடுற 15 கொஸ்டின் நம்ம கரெக்ட்ன்னு நெனைச்சு போடுறோம். இதுல கண்டிப்பா 4 கொஸ்டின் மட்டும் தான் தப்பா இருக்கும் அப்படின்னு உங்களால எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்காக நான் எடுத்த உடனே 40மே அட்டெண்ட் பண்ணிருங்க அப்படின்ற பாயிண்ட்டே நான் பேசல. பட் கண்டிப்பா எதுக்காகனா, ஒரு 40 கொஸ்டின் பார்க்குறீங்க. அதுல 15 மட்டும் தான் எக்ஸாக்ட்டா தெரியுதுன்னா, அப்ப 25 கொஸ்டினுக்கு உங்களுக்கு சுத்தமா ஆன்சர் தெரியலையா அப்படின்னு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அது கிடையாது. இந்த 25ல அட்லீஸ்ட் ஒரு 10 கேள்விக்காச்சு ஓகே எய்தர் திஸ் ஆர் திஸ் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்றப்போ, நீங்க ஏன் அந்த 15ஓட நிறுத்துறீங்க? உங்களால நார்மலா நீங்க யோசிக்காம ரொம்ப தயங்கி போடாம கண்டிப்பா போட்டிருந்தா ஒரு 22, 23 கேள்வி போட்டுருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்ட்டா போடணும் அப்படின்னு நெனச்சு போறது தப்பில்ல தான் எனக்கு புரியுது. ஆனாலுமே அந்த இப்போ எக்ஸாம்பிள் சில பேர்லாம் 12, 13 கொஸ்டின்ல நிறுத்துவாய்ங்க. எக்ஸாக்ட்டா எல்லாமே கரெக்ட் ஆயிரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த பாயிண்ட்ட புரிஞ்சுங்க. ஸோ மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்ல சின்ன டீவியேஷன் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலுமே ஆன்சர் தப்பாக சான்சஸ் இருக்கு.
ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆசிலேஷன்ல இப்போ இந்த கொஸ்டின்லாம் ஓகே. இப்போ 25 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, மீதி 15 எனக்கு சுத்தமா தெரியாது. இத யாருமே அட்டெண்ட் பண்ணவே சொல்லல. நான் அங்க சும்மா கெஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. இன்னொரு 10 கொஸ்டின்ல எய்தர் திஸ் ஆர் திஸ் அப்படின்னு எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது அப்படின்னா, ஏன் அந்த கொஸ்டினுக்குலாம் அட்டெண்ட் பண்ண மாட்றீங்கன்றது என்னோட பாயிண்ட். ஸோ அங்க அட்டெண்ட் பண்ணா 50 சான்சஸ் இருக்குல்ல. அப்படின்றப்ப ஏன் போட மாட்றீங்க? 5 ஆப்ஷனுமே தெரியலன்றது தான் இந்த கேட்டகரி. எய்தர் திஸ் ஆர் திஸ்ன்னு வந்து நிக்கிறது. அப்படி நிக்குதுன்றப்ப நீங்க ஏன் அட்டெண்ட் பண்ணாம போறீங்க? அந்த பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ எஸ்பெஷலா இது யாருக்குன்னா, கம்மியான அட்டெம்ப்ட் இங்கிலீஷ்ல போட்டு என்னோட செக்ஷனல் கட் ஆஃப் மட்டும் கிளியர் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆப்ட் ரீசனிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. நீங்க நெறைய டைம் பார்த்திருப்பீங்க. நார்த் இந்தியாலாம் இது ரொம்ப காமனா நடக்கும். ஆப்ட் ரீசனிங்லாம் நெறைய மார்க் இருக்கும். 40க்கு 25 இருக்கும், 25 இருக்கும். பட் இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப்ல கிளியர் ஆயிருக்காது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் யோசிச்சு பண்ணுங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த கேட்டகரி ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு டைம் இருந்தா ஒரு சில டாபிக்ஸ்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ பைனரி கன்வர்ஷன். ஸோ பைனரி டூ டெசிமல் இந்த கன்வர்ஷன் நம்பர் கன்வர்ஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ். இந்த POP3 புரோட்டோகால். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான புரோட்டோகால்ஸ் இருக்குல்ல. ஸோ ICMP அந்த மாதிரி டிஃப்ரெண்டான புரோட்டோகால்ஸ், SSL. ஸோ இந்த மாதிரி புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டான ஆன்சர் தரணும். ஓகே. இன்னொரு பாயிண்ட் லாஜிக்கா பேசுறோமா இல்லையான்னு பாருங்க. நம்ம கரண்ட் லைஃப்ல எதெல்லாம் யூஸ் பண்றோம்? இமெயில் யூஸ் பண்றோம். அவுட்லுக் யூஸ் பண்றோம். ஸோ நார்மலா கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா ஃபங்ஷன்ஸுமே யூஸ் பண்றோம். இமெயில்ல பிசினா என்ன, சிசினா என்னன்றது ரொம்ப காமனான கேள்வி தானே. இந்த கொஸ்டின் கேட்காமலாம் போவான்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ரொம்ப காமனான கொஸ்டின் தான். பிசினா என்ன, பிளைண்ட் கார்பன் காப்பினா என்ன, சிசினா என்ன, ஸோ எதுக்கு எதை யூஸ் பண்ணோம், ஒருத்தங்களுக்கு தெரியாம அனுப்புனா எதை மென்ஷன் பண்ணணும், எல்லா பாயிண்ட்டுமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இமெயிலை பத்தின ஒரு அவுட்லைன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இமெயில் என்னென்ன ஃபோல்டர், டிராஃப்ட்னா என்ன, ஸ்பேம்னா என்ன, ஸோ எல்லா ஃபோல்டருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இன்பாக்ஸ்ல என்ன வரும், சென்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல பவர் பாயிண்ட் இதுதான் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். எம்எஸ் ஆஃபீஸ் அடுத்து வந்து இமெயில் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆஃபீஷியலா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸும் பவர் பாயிண்ட் தவிர்த்து எம்எஸ் ஆஃபீஸும் மெயிலும் தவிர்த்து பெருசா வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இமெயிலுக்கு ஆப்போசிட் அவுட்லுக். ஸோ அவுட்லுக்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை கண்டிப்பா பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ் யூடியூப்ஸ்னாலும் சரி, ஜிமெயில்னாலும் சரி, அதில் இருக்க ஃபீச்சர்ஸை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்க. இப்போ எப்படின்னா யூடியூப் நான் வந்து இப்போ சின்ன பசங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டீரியா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிற மாதிரிலாம் இருக்கு நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ஸோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன, அடுத்து ஹேக்கிங். ஸோ ஹேக்கிங்ல வந்து உங்களுக்கு இந்த பிஷிங், அப்புறம் வேற என்ன, ஐஜாக், அடுத்து வேற என்ன வருமே, ஃபிஷிங், மறந்து போச்சு, மேன் இன் த மிடில் அட்டாக், MIM அட்டாக், அடுத்து டினியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக், DOS அட்டாக். ஸோ டினியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து OSI மாடல். ஸோ OSI மாடல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்க 7 லேயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஆல் பீப்புள் ஷுட் ட்ரை நியூ டாமினோஸ் பீஸா. அப்ளிகேஷன் லேயர் இது என்னன்னு தெரில. இது ஃபிசிக்கல் லேயர், இது வந்து நெட்வொர்க் லேயர், இதுவும் தெரில. இது டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், என்ன லேயர்னு தெரில. ஸோ இது வந்து 7 லேயர் இருக்கும். ஸோ இது வந்து ISO சர்டிஃபிகேஷன் ஆனது. ஸோ இந்த லேயரில் என்ன டிவைசஸ் இருக்கும், ஸோ நெட்வொர்க் டிவைசஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு டைம் லாஸ்ட்டாக ரிவைட் பண்ணுங்கள். ட்ரோஜன்னா என்ன, அடுத்து வந்து ட்ரோஜனா என்ன, வார்ம்னா என்ன, வைரஸ்னா என்ன, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது. பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஓப்பன் பண்ணாலே கீழே ஒன்று இருக்குல்ல, டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் அழுத்தினீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். விண்டோஸ் கீ ப்ளஸ் R ஓப்பன் பண்ணிங்கன்னா ரன் டைலாக் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன கீஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எதெல்லாம் சிஸ்டம் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் ஆன்டிவைரஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அடுத்து ஒரு கிரிட்டீரியாக்கு இப்போ ஃபோட்டோஷாப் அப்படின்னா அது எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் மெசேஜிங் சாஃப்ட்வேர் என்ன இருக்குது, இமெயில், அவுட்லுக், ஸோ அந்த மாதிரி. அடுத்து ஃபஸ்ட்டு வைரஸ் எது, கம்ப்யூட்டரோட இன்ட்ரடக்ஷன் என்ன, ஸ்டோரேஜ் டிவைசஸில் என்னென்ன இருக்குது, ரேம் ரோமை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா. இன்னொரு பாயிண்ட்டு, இதெல்லாம் தாண்டி நீங்கள் அரியந்த் புக்கோ வேறு ஏதோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படித்த நாலேஜை ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அங்கே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு புரியுது. அதாவது ஒரு சில பாயிண்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டரை படித்ததை ரொம்ப ப்ராக்டிக்கலாக இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. அது எனக்கே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் படித்த பாயிண்ட்டை புரிஞ்சுட்டு அதை ஏதாச்சும் அங்கே கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, அரியந்த் புக் படிச்சுட்டு அரியந்த்லேருந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பாயிண்ட் தான். எனக்கு புரியுது. அங்கே இருந்து அப்படியே வேர்டிங்ஸ் அங்கே கேட்க மாட்டாங்களாம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகே.
ஸோ இது வந்து கம்ப்யூட்டர். ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன், மொத்தம்லாம் சொல்லல. ஸோ அடுத்து IPv4, IPv6, மேக் அட்ரஸ், அதில் இருக்க ப்ரோட்டோகால்ஸ் என்ன, அடுத்து BCCC, அடுத்து என்ன டெய்லி லைஃப்பில் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பாயிண்ட்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல, ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத், BSODக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, பயோஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, வேற என்ன, போஸ்ட்னா என்ன, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டு, பயோஸ்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், BSODனா ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்து. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த கன்வர்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவுட்லைனாக தெரிஞ்சுங்க. ஸோ கம்ப்யூட்டர் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்ன கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது எப்பவுமே தெரியாது. இப்போ ரொம்ப நாளாக ஸ்டாட்டிக்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகே, ஸ்டாட்டிக்லாம் இருக்க தான் செய்யும். ஈவன் நாளைக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுறீங்கனாலும் ஏஆர்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ இது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் இருந்தாலோ, இது ரிலேட்டடான ஒரு நியூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக பேங்கிங் அவேர்னஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அதுவும் பேசிக்கான நமக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கேட்ட கான்செப்ட் என்னன்னா, இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்னா எத்தனை வருஷம் இன்னாப்ரேட்டிவாக இருக்கணும், 2 years. ஸோ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். CVVனா என்ன, இந்த பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ பிக் த ஆட் ஒன் அவுட்லாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக அவுட்லைன் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு தெரியுதா அப்படின்றத கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டாட்டிக் இருக்க போது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்க போது, அடுத்து ஜென்ரலாக நேஷனல், இன்டர்நேஷனல். ஸோ டேஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஸோ டேஸ்னாலும் சரி, இண்டெக்ஸ்னாலும் சரி, இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். பட் லக்கு சம்டைம்ஸ் நிறைய ப்ளே பண்ணும். ஸோ இப்போ டேஸ் எக்ஸாம்பிள்னா, இப்போ மில்க் டே, நேஷனல் மில்க் டே எப்போ, அடுத்து நேஷனல் ஃபிஷரி டே எப்போ, நபார்ட் ஃபவுண்டேஷன் டே எப்போ. ஸோ இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு சில டேர்ம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு நேஷனல் பி டே கேட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடும் சொல்லலாம். ஏன்னா அது அலைட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிங்களேன். ஏன்னா ஜென்ரலாக டேஸ் நிறைய படிச்சுட்டே போகலாம். நம்ம ஒரு 6 மாதம் படிச்சிருக்கோம்னா 6 மாதத்தில் 6-10 நாளுமே 60-65 நாள் லீவ்ஸ் வந்து டேஸ் வந்து வரும். அவ்வளோலாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அடுத்து இந்த பாயிண்ட் நான் சொல்லாமான்னு தெரில, பட் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட கெஸ்ஸிங் லெவல் போகலாம் அப்படின்னா, 40 கேள்வியில் 10 கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும் எக்ஸாக்டாக அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2-3 கேள்வி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். 10 கேள்வி தான் எக்ஸாக்டாக எனக்கு ஆன்சர் தெரியும், இதுலேயுமே தப்பு இருக்குன்ற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 2-3 கேள்வி வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா நெகட்டிவ் நிறைய போகக்கூடாது அப்படின்றதுக்காக, ஓகே? அதே உங்களுக்கு ஒரு 15 கேள்வி தெரியுதுன்னா கண்டிப்பாக 3-4 கேள்வி வரைக்கும் நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணலான்றது மீன்ஸ் சுத்தமாக தெரியாத கொஸ்டினை போயிட்டு என்ன கெஸ் அப்படின்னு பண்ணக்கூடாது. தெரிஞ்ச கேள்வி எனக்கு ஆசிலேஷன் இருக்கின்ற பாயிண்ட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஒரு 20 கேள்வி உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியுதுன்னா கண்டிப்பாக 5-6 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கெஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஓகே? இது வந்து என்னடா கெஸ் நீயே பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுலேயே சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் ரியலைஸ் பண்ணுங்கள். இந்த 5-6 தான் பெரிய எஃபெக்ட் பண்ண போதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கண்டிப்பாக போகலாம். 10 கொஸ்டின் தான் எனக்கு தெரியும், நான் 15 கொஸ்டின் வந்து கெஸ்ஸிங்கில் போட போகிறேன் அப்படின்ற பாயிண்ட்லாம் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் கட் ஆஃப் வந்து 1-2 தான் வைக்க போகிறாங்க. பட் ஆனால் நம்மளோட ஓவரால் மார்க்கை நம்மளே குறைச்சிக்கணும்ல. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போங்க. ஏன்னா 20 கான்ஃபிடென்ட்டாக தெரியும்னா நீங்கள் 10 கூட அட்டன் பண்ணலாம். அது ஒன்றும் பாயிண்ட் கிடையாது. ஸோ நெகட்டிவ் ஃபுல்லாக போனாலுமே 2 தான் போக போகுது அப்படின்ற பாயிண்ட்டில் யோசிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எக்ஸப்ட் குவான்ஸ், ரீசனிங், மற்ற 3 செக்ஷனில் உங்களோட ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் பி லிமிட்டட் அண்டு தெரிஞ்ச கான்செப்ட் மட்டும் திஸ் அப்படின்னு ஆசிலேஷன் இருக்கிற பாயிண்ட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு. ஸோ எல்லா கொஸ்டினையும் சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக ஸ்கிப் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரைக் ஆகணும் டக்குன்னு உடனே. ஓகே தெரில அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரியலைஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். ரொம்ப நேரம் கழித்து ரியலைஸ் பண்ணுறது பாயிண்ட்டே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். எல்லாருமே நிறைய அட்டம் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட், லிமிட் பண்ணிக்காதீங்க. அடுத்த பாயிண்ட், ஸோ ஒரு செக்ஷனோட பிரச்சனையை அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு போகாதீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ராங். அடுத்து ட்ரஸ்ட் யூ மோர் தென் எனிதிங். ஸோ நீங்கள் பண்ண ப்ரிப்பரேஷனை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே ஓகே இப்போ தான் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன மெயின்ஸில் பண்ண முடியும், எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயமும் நீங்கள் கற்றுக்கிறதா அடுத்த மெயின்ஸில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டேரெக்டாக நான் போய் இப்போ இந்த மெயின்ஸ் சும்மா தான் எழுதுறேன், அடுத்த மெயின்ஸ் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்றது வந்து லாஜிக் தான். பட் அடுத்த மெயின்ஸ் கேப் இருக்குது. ஸோ இந்த மெயின்ஸில் என்னென்ன தப்புலாம் பண்ணுறது நீங்கள் கரெக்ட் பண்ண சான்சஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் எக்ஸாமாக நினச்சி பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ ட்ரஸ்ட் யூ மோர் தென் எனிதிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், சில பேர் சொல்லலாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் என்னடா பண்ண போதீங்க அப்படின்னு. பட் ஆனால் பாயிண்ட் என்னென்னா, நம்ம மேலே நம்பிக்கை இல்லைனா
மற்றவங்க யாரும் நம்பிக்கை வச்சாலுமே அது பாயிண்ட்டே கிடையாது. ஸோ நம்ம பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நான் ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த திருக்குறள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் திருவள்ளுவர் வென்ட் டு காட் மோட் வென் இ ரைட்ஸ் 619th குறள் அப்படின்னு எல்லாருமே படிச்சிருப்போம். அந்த குறள் என்னன்னா, இதுதான் அந்த குறள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்து கூலி தரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.